இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதிகளின் கீழ் விவசாயிகளுக்கு கூடுதல் கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கின்றார். அதாவது 1 லட்சம் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்வதாக இந்த அறிவிப்பு. இதனால் தமிழக அரசிற்கு கூடுதலாக 900 கோடி ரூபாய் அதிக செலவாகும் என்று. இதற்கு முன்பு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி 5,900 கோடி தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இதை சேர்த்தால் மொத்தம் 6,800 கோடி ஆகும். அவ்வளவுதான் வரும். எங்களுடைய நோக்கம் விவசாயிகளுடைய கடன் முழுமையாக, அதாவது 5 ஏக்கர் வைத்திருக்கின்ற விவசாயிகளுடைய கடன் அத்துணை கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகள் கடன் 5லிருந்து 10 ஏக்கர் வைத்திருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அது அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட அரசுக்கு 18,000 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 5,800 கோடி தான் வருகிறது. ஆனால் இது போதுமானது கிடையாது. இது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. காரணம், இது சூப்பர் எல்னினோ இயர். இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல். குறிப்பாக டெல்டாவில் குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர், இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் தான். அதனால் இப்போ அரிசி கிட்டத்தட்ட 10 ரூபா விலை கூடிடுச்சு. இந்த நிலை போச்சுன்னா இன்னும் 10 ரூபா கூடும், அதிகமாகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் இது போதுமானது இல்லை, பீஸ் கொடுக்கறது இல்லை. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இன்னொரு கூடுதலாக என்ன, நீங்க 6,000 கோடி வந்துருச்சு, இன்னொரு 12,000 கோடி அறிவிங்க, முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கின்றார்கள். அடுத்தது, இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 5 கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக மதுரையில் பாத்தீங்கன்னா 5 கொலைகள், கோயம்புத்தூர்ல ஒரு 4 கொலைகள், திருநெல்வேலியில, சென்னையில, இப்ப பல வகையான பல பகுதியில் கொலைகள் நடந்து வருகிறது. இது இந்த கொலைகளுடைய முக்கிய காரணம் என்று போதை பழக்கமும் மது சம்பந்தமா பிரச்சனைகள் தான். அதனால இதை கட்டுப்படுத்தணும். இன்னும் ஓரளவுக்கு போதை பழக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் அது போதுமானது கிடையாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் இளைஞர்கள். ஆனா அது உடனடியாக அதை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் மோசமான விளைவுகள் வரும். இருக்கிறாங்க. இது பல சம்பவங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்தது அதே தான், இதுதான் இங்க இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த மது வணிகத்தை குறைக்கணும். இந்த தவேக அரசு வருவதற்கு முன்பு அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, நாங்க பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம், மதுவை குறைப்போம். ஆனா அவங்க செய்யற நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மது வணிகத்தை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக மான்டேக் சிங் அலுவாலியாவை இன்னும் கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வருவாய் எப்படி கூட்டலாம் என்று அதற்கு அவர் தலைமையிலே ஒரு குழு, 5 குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல 4வது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலான்னு அந்த குழுவுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்ற இப்போ டாஸ்மார்க்ல செயலி அப்ளிகேஷன் கொடுத்து அதுல ஆன்லைன்ல புக்கிங் செய்யலாம், டாஸ்மார்க்ல தனியார் கிட்ட விற்கலான்னு அந்த மாதிரி திட்டங்கள், இதெல்லாம் தேவையில்லாது. இதனாலதான் இப்போ இவ்வளவு கொலைகள் வந்திருக்கிறது காரணம் இதுதான். திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமே கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, கொலை அங்கங்க அன்றாடம் பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அத்துணை மக்களும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ அந்த பிரச்சனையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். காவல்துறை அவர் கீழே தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும். 100 நாட்கள் என்பது ஒரு குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் மேல் மட்டத்தில் உள்ள ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கீழ் மட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்ல பல திட்டங்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு போதுமானது நிதி ஒதுக்கீடு இல்லை.
தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் அறிவித்து அதற்கு 10 கோடி 12 கோடி 18 கோடி எல்லாம் போதுமானது கிடையாது. அதில் திட்டம் அதிகமாக தேவையில்லை, இருக்கிற திட்டமும் நல்லா செஞ்சா போதும். அதனால அந்த வகையில் அதில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக எதில் அதிகமாக முதலீடு செய்யணும்னா நீர்ப்பாசன திட்டங்கள். சண்டை போட்டுட்டு இருக்கோம், கர்நாடகா கேரளா ஆந்திராவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வர தண்ணியை நமக்கு வர மழையை நமக்கு சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை இன்னும் நம்ம வரையறை செய்து அதை நோட்டிஃபை பண்ணி அறிவிக்கல. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் போன மாதம் கூட சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் உள்ள ஏரிகள் குளங்கள் எல்லாம் அதில் நோட்டிஃபை பண்ணணும், அவுட்லைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும், ஜிஏஎஸ் மேப்பிங் பண்ணிடணும். இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏரி கூட இது வரைக்கும் பண்ணல. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியும் பண்ணல. இதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க் கிட்ட இருந்து வெளியில வந்துடணும். முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அரசாங்கம் வெளியில வாங்க, அது வேண்டாம். அதுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு நாங்கள் எத்தனை யோசனைகள் நாங்கள் எங்களுடைய நிழல் நிதி அறிக்கையில் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். 3 மாசத்துல 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. அது எப்படின்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல. இப்போ இதே தான் திமுக ஆட்சியில் அவங்க சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்து விட்டது என்று அப்போதைய நிதி அமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் பல முறை சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டோம். பொய் முதலீடு புத்தகம் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தில் பார்த்தா 12,16,000 கோடி MOU தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துச்சுன்னா 98,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 9% தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்போ நாங்க புக் போட்டப்போ 5 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் அது ஒரு 11-12% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் இந்த 5 ஆண்டு காலம் முடியறதுக்குள்ள. அதனால இப்ப வரது ஒன்லி MOUs தான். இன்வெஸ்டார் மீட்டிங்ல எவ்வளவு MOUs தான் வந்திருக்கு. அது எவ்வளவு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்னு போக தான் தெரியும். அதுல இதுவே இது எல்லாமே டிஎம்கே பீரியட்ல போட்ட இனிஷியேட் அப்படின்னு FDR ராஜா சொல்லிருக்காரு. இவங்க எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னு அவர் பிளான் பண்ணாங்க. இல்ல அது ஒரு அரசு கவர்மெண்ட் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதனால யார் இப்போ டிஎம்கே காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிமுக போட்ட அடித்தளம் சொல்லலாம், எப்படி வேணா பேசிட்டு போலாம். ஆனா வருது இல்ல, வரணும். அது இன்வெஸ்ட்மெண்டா வரணும். ஏன்னா டிஎம்கே காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்க கரப்ஷன் அதிகமாக கட்டுமானங்கள் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அவங்க எல்லாமே அங்க போயிட்டாங்க. நிறைய பேர் அங்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரணும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா போதாது, வேலை வாய்ப்பு உருவாகணும். வேலை வாய்ப்பு வந்தா போதாது, உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதற்கு சட்டத்தை தாவேக்கா அரசு கொண்டு வரணும். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வந்தாலும் இது டிவிகே உடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. இது சட்டம் கொண்டு வரதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல நிதி ஆதாரமும் தேவைப்படாது, பினான்சியல் எதுவுமே கிடையாது, லாஸ்னா இல்ல. சட்டம் கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பு இன்னும் தானே உருவா போகுது. காவிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கும் கூட சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சொல்யூஷன் வரல, தண்ணியும் வரல. இப்ப காவிரி பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் காவிரி போர்டு டெல்லியில் நீர்ப்பாசன திட்டம் அமைச்சிருக்கிறது கீழ் ஒழுங்காற்று காவிரி ஒழுங்காற்று ஆணையம் 3 முறை இந்த 1 மாதத்தில் சந்திச்சு அதுல ஒவ்வொரு முறையும் கர்நாடகா, தமிழ்நாடு தண்ணி விடணும் சொல்லியிருக்கிறாங்க. 3 முறை சொல்லியும் ஒரு முறையோட கர்நாடகா தண்ணி விட்டது கிடையாது. இப்ப எப்படின்னா, கர்நாடகாவில் 4 அணைகள் இருக்கு. அந்த 4 அணைகள்ல தண்ணி கொள்ளளவு பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு இருக்கு. கபடியில வழிஞ்சிட்டு இருக்கு. ஹேமாவதி, ஹாரங்கிலாம் 97% இருக்கு. KRSல 65% இருக்கு. அதாவது அவங்க மொத்தம் அந்த 4 டேம் கெப்பாசிட்டி கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா 115 TMCல 90 TMC தண்ணி அங்க இருக்கு. மேட்டூர் டேம்ல 42 TMC இருக்கு. இதுல என்ன கொடுமைனா, ஜூன் மாதம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு 9.1 TMC தண்ணி விடணும். ஜூலை மாசம் 32 TMC விடணும். ஆகஸ்ட் மாசம் 45 TMC விடணும். மொத்தத்தில் 65 TMC இந்த 3 மாதத்தில் விட்டு இருக்கணும். எவ்வளவு தெரியுமா விட்டுருக்காங்க? 6 TMC. இது சுப்ரீம் கோர்ட்டுடைய டைம் டேபிள்.
இது 3 முறை மத்தியில் அழுத்தம் கொடுத்தும் விடல. கேட்டா தண்ணி இல்லைன்னு. தண்ணி இருக்கு, அவ்வளோ தண்ணி இருக்கு, ஆனா மனசு வரல. இதுல மேகதாது கட்டிட்டாங்கன்னா இந்த தண்ணியும் நமக்கு கிடைக்காது. அதனால கர்நாடகா யார் சொன்னாலும் கேட்கிற நிலையில கிடையாது. நம்முடைய அணுகுமுறை சட்ட ரீதியிலையும் சரி, சுப்ரீம் கோர்ட்ல போகணும், மத்திய அரசை பார்க்கணும், அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஏன் கூட்ட மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. மறுசீரமைப்புக்கு கூட்டுறீங்க, அது அனைத்து கட்சி கிடையாது, அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறீங்க. காவிரி பிரச்சனைக்கு ஏன் கூட்ட மாட்டுறீங்க? என்ன பிரச்சனை? அதனால இது அவசியம் கூட்டி பிரதமரை போய் சந்திக்கலாம், நீர்த்துறை அமைச்சரை போய் சந்திக்கலாம். அந்த போர்டில் அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுத்து தான் பண்ணணும். இப்போ 10,000 கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்கு. காரணம் அவங்க கொடுக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு அந்த ஸ்டோர் பண்ணதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இப்போ மேகதாதுல வந்துச்சுன்னா அந்த மேகதாதுல அந்த தண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணா நமக்கு அது கூட கிடைக்காது. அதாவது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தனம் கர்நாடகாவில் வந்து அந்த வனத்துறையில் 3 தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே காவிரி கர்நாடகாவோட வனத்துறையை சார்ந்தவர்கள். காரணம் இவங்க வந்து ஏதோ மான் வேட்டைக்கு போனாங்க, அதெல்லாம் போயிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வந்து ஏன் அந்த கொலை நடந்ததுன்னு சிபிஐ விசாரணை வந்தால் தான் நமக்கு தெரியும். என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். நான் அங்கே இருக்கிறவங்க சும்மா விசாரணை பண்ணால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதில் மட்டும் இல்லை, அவங்க ஏதோ 15 லட்சம் நிதி கொடுத்துருக்குறாங்க. அதனால 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். மொத்தத்தில் அந்த வனத்துறையை சார்ந்தவர்கள் மீது கொலை குற்றம் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த விசாரணை முழுமையாக வந்து சிபிஐ விசாரணை நடந்தால் தான் அது உண்மை தெரியும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய உயிர் வந்து அது ஒரு சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்பு கூட அந்த மேட்டூர் பகுதியில், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த கொளத்தூர் பகுதியில் பார்த்தா, மேட்டூரில் கர்நாடகா ஏரியாவில் பல முறை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்கள். இப்போ இந்த காவிரி பிரச்சனை இந்த தமிழர்களை கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகுவதற்கு ஒரு சூழ்ச்சின்னு நான் பார்க்கிறேன். நான் இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனம் கூட சொல்லலன்னு கூட்டணியில் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளே வேதனை வெளிப்படுத்திருக்கிறாங்க. இதில் அவர் சரியா ரியாக்ட் பண்ணியிருக்காரான்னு இல்லை, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் அது பேசுனது போதாது, அதில் நடவடிக்கை எடுக்கணும். அதில் இன்னும் நம்ம தமிழர்கள் வந்து அங்கே பாதுகாப்பு இன்னும் கூடுதலாக இருக்கணும். அதில் 100 நாள்ல வந்து, அதாவது கடந்த காலத்தை ஒப்பிடுகின்ற பொழுது 100 நாள்ல கடந்த கால குப்பையை அகற்ற முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஊழல், அவ்வளோ கனிம வள கொள்ளைகள், அவ்வளோ சீர்கேடுகள், அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே அது 100 நாள் அது சரி செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம் வேணும். ஆனாலும் இட் இஸ் a குட் பிகினிங்.